காமெடியோட அரசன் நடிகர் வடிவேலுவை பலரும் வெறுப்பதற்கான காரணம் என்ன, அதே போல வடிவேலுவோட திரைப்படங்களோட வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவரே தான் காரணம். வடிவேலு பொதுவா எல்லா திரைப்படங்கள்லயும் அப்பாவியாவும் பெரியவங்களை மதிக்கிறவரவன் தான் நடிப்பாரு. ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கூட சிறுவர்களோட காலில் கூட விழுவாரு. அந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு நல்ல மனிதரா தான் வடிவேலு தெரிஞ்சாரு. ஆனா நிஜத்துலதான் அவரோட முகம் வேறுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வடிவேலு முதல்ல நடிகர் ராஜ்கிரண் ஆபீஸ்ல தான் வேலைக்கு சேர்ந்தாரு. நடிகர் ராஜ்கிரனுக்கு கை காலம்ங்கிறத சேவையாவே செய்வாராம். ராஜ்கிரண் தான் தன்னோட படங்கள்ல கவுண்டமணி செந்தில் கூட்டணியில இவரையும் சேர்த்து விட்டு பிரகாசமான எதிர்காலத்தை வடிவேலுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஆனா அதே வடிவேலு வளர ஆரம்பிச்ச காலத்துல ராஜ்கிரண் சற்று சரிஞ்சாரு. ஆனா வளர்ந்த பிறகு வடிவேலு ராஜ்கிரண் நடிக்கக்கூடிய படத்தோட வாய்ப்பை இவரு தவிர்த்தாரு. பல பேர் வரவேட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்போம். இந்த திரைப்படத்துல வடிவேலோட காமெடி கூட அல்டிமேட்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல கால்சிட் பிரச்சனை காரணமா செந்தில் நடிக்க வேண்டிய கேரக்டர்ல வடிவேல் நடிக்க வேண்டிய கேரக்டர்ல தான் செந்திலும் நடிச்சாரு. செந்திலோட கால்சிட் பிரச்சனை தான் வடிவேலு கோவை சரளா கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி அமைஞ்சது. இதுதான் வடிவேலோட வாழ்க்கையே